நம சிவாய். அனைவருக்கும் வணக்கம். உங்களோட அன்பு தெய்வ மகள் என் விகாஷினி. நம்மளுடைய பாரம்பரிய விஷயத்தில் எல்லாருமே நம்ம இந்து சாஸ்திரப்படி கோயிலுக்கு போய் இந்த கயிறு கட்டுற பழக்கம் எல்லாருக்கும் உண்டு. ஒரு உடம்பு சரியில்லையா போய் கயிறு கட்டிப்பாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு பயந்து போயிருக்காங்களா, இல்லை ஒரு நல்ல காரியம் நடக்கணுமா, எனக்கு இதை கட்டுனா எனக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், இந்த கயிறு கட்டினா எனக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும்னு சொல்லி சில பேர் நம்ம இந்து சாஸ்திரத்தில் இப்படி கட்டுற பழக்கமாக நிறைய பேர் வச்சுருக்காங்க. நிறைய பேர் இறை நம்பிக்கையோடு இதை கட்டிக்கிறாங்க. சில பேரை கேலியாகவும் கிண்டலாகவும் அதை பார்க்குறாங்க. நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு ஆலயத்தில், அது அம்பிகை ஆலயமாக இருக்கலாம், இல்லை சிவன் ஆலயமாக இருக்கலாம், இல்லை முருகப்பெருமான் ஆலயமாக இருக்கலாம், எந்த ஆலயமாக இருக்கட்டுமே, அங்கே பகவான் சன்னிதானத்தில் ஒரு சூடத்துலையோ இல்லை முருகரோட வேல்லையோ இந்த மாதிரி கயிறெல்லாம் வச்சு பூஜையில் வச்சுருப்பாங்க. சிவன் ஆலயத்தில் கூட பகவான்கிட்ட இந்த லிங்கத்துக்கிட்ட வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லையா, இல்லை ஏதோ ஒரு மனோபயம் இருக்கா, சரி இந்த கோயிலுக்கு போய் நம்ம கயிறு கட்டினா நமக்கு ஒரு நல்ல ஆகும்ன்ற ஒரு இறை நம்பிக்கை. அந்த நம்பிக்கையால் போய் இறைவன்கிட்ட போய் அதை நம்ம ஐயர் கையில் நம்ம கட்டிக்கிறோம். இந்த பழக்கம் அந்த காலத்துலேருந்து பிடிச்சி இந்த காலத்துலேயும் இந்த எப்படி சொல்கிறது, இது நம்ம கலியுகம். எனக்கு நான் சில பேர் இருப்பாங்க, இது கலியுகம், நான் அதை நம்ப மாட்டேன் இதை நம்ப மாட்டேன் அன்றவங்க கூட சில பேர் பயந்த காலத்தில் போய் சிவன் ஆலயத்திலையோ இல்லை அம்பிகை ஆலயத்திலோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் போய் இதை கட்டுற பழக்கம் இன்னும் நம்ம இந்து சாஸ்திரத்தில் இருக்குது. ஏனென்றால் அந்த கயிறுக்கு அவ்வளோ ஒரு சக்தி. இதில் நம்ம இன்னொரு வகையாகவும் நம்ம சொல்லலாம். பகவான்கிட்ட அதை வச்சு தினந்தோறும் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி தூப தீப ஆராதனைலாம் பண்ணி மந்திரங்கள் படித்து அதை பூஜை அதுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதுக்கு சக்தி, இறை சக்தின்றது அதுக்கு நிறைய சேர்ந்துருக்கும். அப்போ நமக்கு ஒரு பயம் இருக்குது, இல்லை நமக்கு ஒரு ஆபத்து இருக்குது, இல்லை இறைவனை நம்புகிறோம், இப்போ இறைவன் நமக்கு யாருமே கதி இல்லை, இறைவன் தவிர யாரும் கிடையாதுன்றவங்க அவங்க பயந்த நாட்களில் இறைவனே நமக்கு சொல்லி கனவழியோ இல்லை நீ இந்த கோயிலுக்கு போ, அப்படி போய் அங்கே போய் ஒரு கயிறு கட்டிக்கோ உனக்கு நல்லா ஆகும்னு சொல்லி பக்கபலமாக ஒரு கனவுலையோ இல்லை யார் மூலியமாவது நமக்கு அதை சொல்லுவாங்க. நாமளும் போய் கயிறு கட்டிக்கிறோம். இது என்னென்னா நமக்கு இருக்கக்கூடிய தெய்வத்து மேலே இருக்கக்கூடிய அற்புதமான பக்தி, உண்மையான நம்பிக்கை. இதே சில பேர் ஒரு கேலியாவோ கிண்டலாவோ பண்ணாதீங்க, மகா பாவம். இது பாருங்க, நான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பிரதோஷ நாட்கள்லையோ இல்லை எனக்கு எப்போ தோணுதோ அப்போ போய் நான் சிவனாலயத்தில் மாற்றிப்பேன். இந்த கயிறு என் கூட இருந்தால் என் அப்பன் ஈசனே என் கூட இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி எல்லாருக்குமே இது பார்த்தீங்கன்னா இறைவன் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு பாதுகாப்பு கயிறாகவும் பாதுகாப்பு கவசமாகவும் இது நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு ஒரு நம்பிக்கை. நமக்கு தெரியாமல் கூட நம்ம தவறு செஞ்சாலும் இந்த கயிறில் இருக்கக்கூட ஒரு அற்புதமான சக்தி நம்மளை தவறு செய்ய விடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை சில பேர் கேலியாகவும் கிண்டலாகவும் இதை பண்ணிகிட்ருக்காங்க. அது கயிறு கட்டினாலும், ஒரு அம்மா கட்டினாலும், இல்லை வீட்டில் யாராவது மதித்து மாமியாரோ இல்லை பசங்களுக்கு யாரோ ஒருத்தர் கட்டினாலும் அதை தூக்கி வீசிடுறாங்க சில பேர். அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. இது அற்புதமான இறை சக்தி இல்லைங்களா. இது நம்ம 3 மாதம் வரலி கட்டிக்கலாம். சில பேர் வருஷத்துக்கு வரலி கூட கட்டிப்பாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு எந்த அளவுக்கு ஓகே, நமக்கு இது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அன்ற வேலை இதை நீங்கள் கட்டிக்கலாம். பிறகு இல்லை எனக்கு இது இப்போ மாற்றணும்னு நினச்சிங்கன்னா திரும்பி அந்த ஆலயத்தில், நீங்கள் எந்த ஆலயத்தில் கட்டிக்கிறீங்களோ அந்த ஆலயத்திலே போய் மீண்டும் இதை நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ நம்பிக்கையோடு கட்டுற அனைவருக்கும் இறைவன் இருக்காங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னோட நம்பிக்கை தான் கடவுள், என்னோட பக்தி தான் என்னோட இறைவன் இல்லைங்களா. நான் கூப்பிட்ற இடமெல்லாம் என் பகவான் நிச்சயமாக எனக்காக இருப்பாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கும் இறை நம்பிக்கையோடு இதெல்லாம் கட்டுறீங்க. ஒரு பாதுகாப்பு கயிறாக உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். குழந்தைங்க கையிலையும் இதை கட்டி விடுங்க. எங்கேயாச்சும் போனால் பயந்துருவாங்க. சில வீட்டு பெரியவங்களே கூட பயந்துருவாங்க. சில நேரத்தில் ஒன்றுமே இருக்காது, அது ஏதோ ஒரு பயமாக இருக்குமா, ஏதோ நமக்கு ஏதோ பண்ணுதுமான்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நீங்களும் போய் கோயிலில் கூட கட்டிக்கோங்க. அம்மன் ஆலயத்தில் கூட கட்டிக்கலாம், சிவன் ஆலயத்தில் கட்டிக்கலாம், முருகப்பெருமான் ஆலயத்தில் கற்றுக்கலாம், எம்பெருமான் ஆலயத்தில் கற்றுக்கலாம். நீங்கள் என்ன ஆலயம் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்கள் உடம்புல ஒரு பாதுகாப்பு கயிறுன்றது நிச்சயமாக இருக்கணும். இந்த கிண்டலாவும் கீலியாவும் பேசுறவங்களெல்லாம் விட்டுருங்க. அவங்களும் ஒரு நாள் உணர்வாங்க. யாருமே அவங்களுக்கு அந்த காயம் பட்டதானே அதோட உணர்வுகளும் அதோட வலி வேதனை அறியும் போது தான் இதோட மகிமையும் அதோட பாதுகாப்பை பற்றி தெரியும். அப்போ அவங்களே திருந்துவாங்க.
சரிங்களா? கண்டிப்பாக இதை கட்டிக்கோங்க. இறைசக்தி நிறைஞ்ச அற்புதமான கயிறு தான் இது. எல்லா ஆலயத்திலும் நமக்கு கிடைக்கிது. நான் பெரிய பெரிய ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் ஒரு காஷோடோ, ராமேஸ்வரம், இல்லை சமயபுரமோ, இல்லை திருச்சி ஸ்ரீரங்கநாதரோ, இல்லை இங்கே எந்த கோயிலுக்கு போனாலும் நான் இந்த மாதிரி கயிறெல்லாம் எடுத்துகிட்டு பிறருக்கும் நான் கொடுப்பேன். அந்த தர்மம் உங்களுக்கு காக்கும். நீங்களும் வாங்கிட்டு 4 பேருக்கு கொடுங்க. அது இன்னும் உங்களுக்கு இறைசக்தியை நம்பிக்கையோடு உங்களுக்கு பகவான் இன்னும் நல்லா வைப்பாங்க. நீங்களும் கட்டிக்கோங்க, 4 பேருக்கு கொடுங்க. நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருப்பீங்க. ஒரு இறைசக்தி நிறைஞ்ச அற்புதமான கயிறு தான் இதெல்லாமே. நமக்கு எல்லா ஆலயத்திலும் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்க சில பேர் சிகப்பு கயிறு கட்டிப்பாங்க, சில பேர் கருப்பு கயிறு கட்டிப்பாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது ஒரு பாதுகாப்பு கயிறாக நீங்கள் கட்டிக்கோங்க. சரிங்களா? நம்ம சிவாய வாழ்க, அதன் தாழ் வாழ்கை, இப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ் வாழ்க. எப்போ போல சொல்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கட்டுமே. உங்களோட அன்பு தெய்வ மகள் என் விகாஷினி. நன்றி. வச்சுவேல் முருகா.